எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க இருந்து படிக்கிறதுனே தெரியலையே. ஐயோ பயமா இருக்கு இந்த புக்கை பார்க்கும்போது. என்ன அதிசயம் நம்ம வாணியா இது? பாப்பா புள்ள அக்கையே புக் எடுத்து படிக்குது. உங்க வீட்ல உட்காந்து படிக்கிறது கடலைன்னு சொல்லிட்டு எங்க வந்து உட்காந்து படிச்சுனக்கா? ஆமா எங்க வீட்ல தானே படிக்க எப்படி விடாம பாருங்க. எங்க அம்மா வந்து கடைக்கு போயிட்டு பச்சை மிளகா வாங்கினுவா, அந்த வாங்கினுவா இத்த வாங்கினுவா அப்படின்வாங்க. ஒருத்தி வந்து பாட்டு சவுண்டா வச்சுன்னு இருப்பா. எங்கேருந்து நான் படிக்கிறது? படிக்கவே விட மாட்டாங்க என்ன. அதனாலதான் புக் எடுத்து நேரம் இங்க வந்துட்டேன். படிக்கிற குழந்தைய படிக்க விட மாட்டேங்கிறாங்க. மற்ற கதை நல்லா பேசணும் உங்க அம்மா. சரி காஃபி கீஃபி எதுனா வேணா சொல்லு போட்டு தரேன். இப்போ எதுவும் வேணாம். என்ன எக்ஸாம் நடத்தா? அம்மா சித்தி செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் படிச்சிருக்கேன். படி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடு. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன். என்னதான் மாங்க படிச்சுன்னு போய் அங்கே எழுதுனாலும் மார்க் நிறைய வரைய மாட்டேங்குது. ஓ நீ நல்லா எழுதி மார்க் போட மாட்டேங்கிறாங்களா? ஆமா சித்தி பாருப்பா என் குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுது மார்க்கே போட மாட்டேங்கிறாங்க. சரி நீ படிக்க வேண்டியதுலாம் நல்லா படி, மார்க் தானே வரும். சரிங்க சித்தி அதான் படிச்சுருக்கேன். எதனா வேணா கேளுண்ணா. சரிங்க சித்தி. இந்த மனுஷன் இன்னும் ஆளை காணோம். எப்பயும் வந்துட்டு இருப்பாருன்னு பார்த்தேனே. அப்பயே வந்து பூ பழம் எல்லாமே வாங்கி வச்சு நிறைய குலோப் ஜாமுன் மட்டும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சேன். எங்கே போனாலும் தெரியல இந்த மனுஷன். நம்ம ஆற்றுக்கு போன நேரத்தில் வந்திருப்பாரு, வீட்டில் ரெஸ்ட் எடுத்துன்னு பாருன்னு பார்த்தா இன்னும் ஆளை காணோம். எங்கே போயிட்டாரோ, திரும்ப வேலைக்கு போயிட்டாரோ என்னவோ தெரியலையா. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். லேட் ஆகி போச்சு. என்ன கத்த போறான்னு தெரியலையே. வெளியே தான் நின்னுக்கா. இந்தாடி ராதிகா. என்னது இது? நீ கேட்டியா? பூ பழம் வெத்தலை பாக்கு புடவை ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து ஜாங்கிரி இல்லை அது பின்னது குலோப் ஜாமுன் அதெல்லாம் கேட்டியா? எல்லாமே வாங்கி வந்துருக்குறேன் பாரு. நான் உனக்கு எப்போ வாங்கி சொன்னா நீ எப்போ வாங்கி வந்துருக்குற? இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? அது ஒன்றும் இல்லடியே. நீ வந்து குலோப் ஜாமுன் வாங்க சொன்னியா, நான் திரும்பவும் போனேன்னா மார்க்கெட்டுக்கு. எனக்கு அதான் தெரியுமே, திரும்ப அதே பேசினேன். எங்கே போனேன்னு கேட்டேன் உன்னை. சும்மா தாயே அங்கே வீட்டில் தான் படிக்க விட மாட்டாங்க சொல்லிட்டு இங்கே வந்தா இங்கே இவங்க நிமிஷம் தாங்க முடியலையே. சொல்றது கேளுடி. சொல்லி தொலை. அங்கே வந்து குலோப் ஜாமுன் வாங்குறதுக்கு கடைக்கு போனேன்னா அப்போ வந்து என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தன் சாகர் வந்துருந்தானாங்க. இப்போ அந்த கதையில என்ன கேட்டாங்களா? ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அதை தாண்டி சொல்லின்னு இருக்கேன். சேகர் வந்தான் பார்த்தியா, மிக்சரு அதெல்லாம் வாங்கிறதுக்கு வந்தான் வீட்டுக்கு. எனக்கு அவனை அடையாளமே தெரியல. நான் தான் முதல் பொண்ணு, அவன் பின்னாடி வந்தான். முன்னாடி வந்த மாதிரி மிக்சர் 1/2 கிலோ கொடுங்க, அது 1/2 கிலோ கொடுங்க, இது 1/2 கிலோ கொடுங்க அப்படி கேட்டுருந்தான். கரைச்சி முறுக்கு இதெல்லாம். எனக்கு கோவம் வந்துச்சு. நான் தானே முதல் வந்தேன், நான் தான் வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போன பேர். அவனுக்கு இவனுங்க அப்படி வாய் தகராறு அதிகமாகி போச்சு. நீங்க சண்டை போட்டீங்களா? ஆமாண்டி சண்டை போட்டேன்டி. அதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் தெரிஞ்சுது அவன் வந்து என் கூட சின்ன வயசுல ஃப்ரெண்டு. நானே மறந்து போயிட்டேன். எனக்கு அடையாளமே தெரியல. பார்த்து எப்படியோ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவனை ஒரு கோட்டு ஷூட்டு டை கீலாம் கட்டின்னு இருக்குவேன். எனக்கு அடையாளமே தெரியல. உங்க ஃப்ரெண்டு சொல்றீங்க கோட்டு ஷூட்டு டைனா பெரிய ஆபீசரா இருப்பாரு? ஆமாண்டி பெரிய ஆபீசர் தான். மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறானா. எம்மாடியோ 2 லட்ச ரூபாவா? அப்படி என்ன வேலை செய்யறாரு? இந்த வீடுலாம் எடுத்து அப்படியே மொத்தமாக கட்டி கொடுப்பாங்க பாரு, அந்த வேலை செய்யறாராம். கொத்தனாரா? கொத்தனார் இல்லடி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அப்படி எதுவும் சொன்னான். நல்ல சம்பளம் தான் போல இருக்கு. அப்படியே ஃபுல்லாக மொத்தமாக வீடு கட்டி கொடுப்பாங்களா அந்த வேலை. கார் பார்க்கணுமே, என்ன மாதிரி கார் தெரியுமா? என்ன கூட ஏற்றின்னு ஒரு ரவுண்டு ஏற்றின்னு போய் வந்தான். நல்லா குழுன்னு இருந்தது. சின்ன குழந்தை மாதிரி கார்ல ஏறி ரவுண்ட் அடிச்சு வந்தியா? ரோட்ல இருக்கவங்க கடையில் இருக்கவங்க உன்னை வேடிக்கை பார்க்கல? பார்த்தாங்க தான். இருந்தாலும் என் ஃப்ரெண்டு வந்து என்னை ஆசையாக கூப்பிட்றான், வாடா நம்ம காரில் ஒரு ரவுண்டு போகலாம் சொல்லிட்டு. அப்போ வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். சரி அவன் ஆசைக்காக போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு நான் படிச்ச மாதிரி தான். என்ன கதை பேச போறீங்களோ? ஆனா ஒண்ணு நிச்சயம், இவங்களை வச்சு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பத்தியா, அதுதான் மிகப்பெரிய பாவமே. சின்ன குழந்தை ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்டா அப்படி தான் சொன்னேன். அவனா சொன்னா பாத்ரூம் நாள் ஆகுது, வாடா கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் ஹோட்டலில் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டான். நான் வேணாம் தான் சொன்னேன். நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன், என் முன்னாடி எனக்காக சாப்பிடாம காத்துன்னு இருப்பா, எனக்காக சமைச்சு வச்சிருப்பா அப்படிலாம் சொன்னேன். அவன் கேட்குற மாதிரியே இல்லை. வாடா சொல்லிட்டு இழுத்துன்னு போயிட்டு மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறம் எறா நண்டு அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தா தெரியுமா. என்னால் சாப்பிடவே முடியல. இந்த மாதிரி ஃப்ரெண்டை நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நல்லா முட்டை சாப்பிட்டு வந்துருக்குறேன். ஆமாண்டி நல்ல சாப்பாடு. இன்னைக்கு யார் முகத்தில் மூச்சன்னு தெரியல. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு பாரு, அவன் வீடு கட்டின்னு இருக்கானா புதுசாக இடம் வாங்கி நம்ம ஊரில் பக்கத்தில் ஊரில். என்ன இன்விடேஷன் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். 2 நாளில் வருவான். அரண்மனை பக்கத்துக்கு வராம அப்படி இன்விடேஷன் கையில வாங்கி வரதானே, வீட்டுக்கு வரத்தானு சொல்றதானே. அடிப்பா வீட்டுக்கு வர ஃப்ரெண்டை போய் வர வேணாம்னு யாரா சொல்லுவாங்களா? என்ன நாகரிகம் கற்று வச்சிருக்கிற நீ? ஆமா இது பெரிய பங்களா வீடு நம்ம வீடு. அதை காரணத்துக்கு உன் ஃப்ரெண்டை வர சொல்லிருக்கீங்க. ஏன்டி பங்களா வீடு இருந்தால் தான் ஃப்ரெண்டுங்களா வர சொல்லணுமா? ஏன் ஓலை குடிச்சு இருந்தாலும் அது நம்ம வீடு தானே, ஏன் அதை கட்டக்கூடாதா? ஏன் அதை பார்த்தா அவங்க என்ன நம்மளை மட்டமாக நினச்சிடுவாங்களா என்ன? காட்டி பாரு, அதுக்கப்புறம் தெரியும் அவங்க உங்ககிட்ட அதுக்கப்புறம் பேசுறாங்களா இல்லையான்னு. மற்றவங்க யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் என் ஃப்ரெண்டு சாகர் அப்படி கிடையவே கிடையாது. அவன்லாம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். ஒரு நாள் ராத்திரிலேயே 3 பெரிய பணக்காரன் ஆனவன் கிடையாது. நீலாம் சொன்னா திருந்த மாட்டேன், எப்படியாவது போய் தொலை. சரி இந்தா நீ கேட்டதுலாம் இருக்கு போகிறதில்ல. அப்புறம் அவன் கூட எக்ஸ்ட்ரா பசங்களுக்கு ஸ்வீட்டு மிச்சர்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். நான் வேணாம் தான் சொன்னேன். இந்த பசங்களுக்கு துண்டு கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்கான். சரி பையன் கொடுங்க அப்படி. இந்த சரி நான் கையை காலெல்லாம் கழுவின்னு வரேன். என்னம்மா படிக்கிறியா? ஆமா சித்தப்பா.
சரி சரி படிம்மா படி படிப்பு தான் கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்றும், வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போங்கம்மா. நல்லா படிக்கிறதுக்கு விட்டா தானே படிக்கிறதுக்கு. நின்று ஓராமோ கத்தி நின்று எங்கேருந்து படிக்கிறது? ஏன் என்னாச்சு? எங்க வீட்டுல தான் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரே சத்தமா இருக்கு, கடைக்கு போ அங்க போ இங்க போன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இங்க உட்காந்து படிக்கிறதுக்கு வந்தேன். இங்க வந்தா நீங்க 2 பேரும் கத்து இருக்குதே, அதுக்கு பேசாம நான் எங்க வீட்லயே போய் உட்காந்து படிக்கலாம் போல இருக்கு. ஏம்மா நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாதுல்ல, நீ இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் ஒரு வார்த்தை கூட பேசாம கும்முன்னு உள்ள போயிருப்பேன். ஏண்டியா குழந்தைங்க படிக்கிறான்னு சொல்ல மாட்டியா நீ? என்ன முழிக்கிறா? ஒண்ணு இல்ல நம்ம பேய் அஞ்ச மாதிரி நின்னுக்கா. சரிம்மா நீ படிமா, இனிமே ஒரு சத்தம் கூட வராது பாரு. சரி இந்த மனுஷன் ஃப்ரெண்டை பார்த்தாரு, சும்மா இருக்காம எதுக்கு வீட்டுக்குலாம் வாசல் இருக்கிறாரு? ஏன்னா இந்த லூசுக்கு இருக்க பையன் இப்படி பண்றாருன்னு தெரியலையே. நம்ம படிக்கல, நம்ம வேலையை பார்க்கலாம். வாழைப்பழம் நம்ம வீட்டுல நல்லா பழுத்து போயிருக்குது. இதை விட்டுட்டு கடையில வேணாம் சொல்லிக்க, நான் ஒரு லூசு. ஏண்டி கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வாங்க மூஞ்சி துடைக்கிறதுக்கு. ஏன் போகும்போது அதெல்லாம் கையோட எடுத்து போது தெரியாதா? ஒரு ஆள் வந்து எடுத்து வந்து கொடுக்கணுமா உங்களுக்கு? ஆளுங்க வேலை வாங்கி நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது. பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம், இங்க உட்காந்து படிக்க முடியாது. இங்க வந்த பாத்தியா நம்மள தான் எத்த கொண்டாடிக்குதுன்னு தெரியல. எங்கடி கிளம்பிட்டா? படிக்கலாம். ரொம்ப நல்லா படிக்க விடுங்க, நான் எங்க வீட்லயே போய் உட்காந்து படிக்கிறேன். எங்கன்னா குழந்தைங்களை பீஸ்ஃபுல்லா படிக்க விடுதுங்களா? நம்ம படிக்கிறதே பெரிய விஷயம். படிக்க வந்தவன் நம்ம தொலை தாங்காம கிளம்பிட்டா. ஏண்டி எவ்வளவு நேரம் டவல் கேட்டு நிற்குது? வர இரியா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சிட்டோமா? ஐயோ அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கலையே. என்னன்னா தனியா பேசியிருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கேன். திமிர பத்திய கதைக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கேன். அடி வாங்குவேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகாம சார் எங்க போறீங்க? இல்லம்மா மழை அஜயமா இருக்குது, நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களா இல்ல நம்மளே போகாம லீவ் போட்டுடலாமா? ஏன்னா வந்து மழை பெய்யுதுல்ல, அதனால சேஃப்டி முதல்ல ரொம்ப முக்கியம் இல்லையா? மழையில போய் நினைக்க கூடாது, ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கணும், நீங்க தான் பாத்துப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தான் லீவ் போட்டலாமா என்ன யோசிச்சுன்னு இருக்கேன். என்ன ராசா சொன்ன? மழை பெஞ்சிச்சுன்னா நனைஞ்சிருவீங்களா? இப்ப தண்ணியில் ஆட்டம் போட்டு வந்தீங்களா? அப்பெல்லாம் நனையிலையோ? ஏமா அது வேற தண்ணி இது வேற தண்ணி. இது வந்து ஆத்துல வந்து தண்ணி விடும், அது நம்ம குதிப்போம். மழை வந்து நம்ம இருப்போம், நம்ம மேலே தண்ணி ஊற்றும், நம்ம போய் நினைத்துக்கோம். அது வந்து நம்ம மேலே ஊற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதான் மழை பெஞ்சிச்சுன்னா லீவ் போட்டுடலாம். அப்படியே வானம் வந்து கொஞ்சம் இருட்டா இருந்தக்கும் லீவ் போட்டுடலாம், அப்படி யோசிச்சுருக்கோமா? அதான் 3 வேளை சோறு போடுற பத்தியா அந்த திமிரு தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது உனக்கு. 3 வேளைன்றது 2 வேளை கட் பண்ணிட்டே வச்சுக்க, அடக்கமாயிடுவேன். நம்ம சொல்றது ஏன் இந்த அம்மாக்கு புரியுதா பாரு. அதான் மழை பெஞ்சா ஸ்கூல் லீவ் போட்டுலாமா அப்படி சுத்திட்டு இருக்கியா? மழை பெய்யுறதெல்லாம் சாப்பிடாம இருக்கியா, இல்ல டிவி பார்க்காம இருக்கியா, இல்ல ஃபோன் நோண்டாம இருக்கியா, இல்ல போய் ஆத்துல போய் குளிக்காம இருக்கிறியா? ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும் போவேனா அப்படி சொல்லிட்டு யோசிச்சிருக்கியா? ஐயோ அதெல்லாம் வேற இதெல்லாம் வேறமா. இப்ப எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூல் கிளம்புற. நாளைக்கு புயல் அடிச்சாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, புரியுதா? போய் ஹோம்ஒர்க்லாம் எழுதி இப்படி இப்பயே ஹோம்ஒர்க் எழுதாம எப்படி தப்பிக்கிறதுக்காக தான் நான் யோசிச்சுருக்கேன். இந்த அம்மா வரப்பா. ஐயோ ஒரு டவல் கேட்டாரு மறந்து போயிட்டேன். டேய் உங்க அப்பா ஒரு டவல் எடுத்துன்னு போய் கொடு. அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாரு. எங்க போயிருந்தாரா? அவங்க ஃப்ரெண்ட் யாரையும் பார்த்தாரா, பேசியிருந்தாரா? லேட் ஆயிடுச்சா? ஓ அப்பாக்கு ஃப்ரெண்ட்லாம் வேற இருக்காங்களா? நான் உனக்கு ஃப்ரெண்ட் இருக்க போது அப்பாக்கு ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? இல்லம்மா இது வரைக்கும் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு யாரும் நம்ம வீட்டுக்கு வந்தது கிடையாது, அதான் கேட்குறேன். அப்பா ஃப்ரெண்ட்லாம் வீட்டுல கூட்டு வர மாட்டாரு, இந்த ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படியா? அப்பாவோட ஃப்ரெண்டு வரப்போறாங்களோ நம்ம வீட்டுக்கு? ஆமா நம்ம அரண்மனையை காட்டுறதுக்கு வர சொல்லியிருக்காரு. அரண்மனையா? அது எங்க இருக்கு? இந்த அரண்மனை தான். ஓ நம்ம வீடு சின்ன வீடா இருக்குன்றதால அந்த மாதிரி சொல்றீங்களாம்மா? இது முதல்ல நம்ம வீடே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இது நம்மளோட பெரியம்மா வீடு, நம்ம வீடு வேற வீடு. அதுவும் இது மாதிரி சின்ன வீடு தானே? சரிம்மா கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு பெரிய வீடா வேணுமா? நான் படிச்சு வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு பெரிய வீடா கட்டி தரமா? அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கிறேன். சரி ஃபீல் பண்ணாதீங்க. அப்ப நான் ஸ்நாக்ஸ் வாங்கிடுறேன். இருக்க போயில மிச்சர் குலோப் ஜாமுன் சாப்பிடும். எங்க தகச்சு பாப்பீங்க? அவ பெரிய மேடம் ஆயிட்டாலாம், அதனால கிச்சன்ல போய் பாட்டி கூட ஹெல்ப் பண்ணி இருக்கா சமைக்கிறதுக்கு. பரவாயில்ல என் பொண்ணு எவ்வளவு பொறுப்பா இருக்கு.